தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே கர்த்தருடைய வசனத்தை கொண்டு சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கிருபையாய் நடத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிற அவருடைய வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே 23ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கிறோம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் இந்த இடத்துல பேசுகிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே சேவிக்க கடவீர்கள். இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளிலே அநேக ஜனங்கள் இடறி போகிறதை நாம் பார்க்கிறோம். வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அப்போ கர்த்தரை சேவிக்காமல் நம்ம அநேக நேரத்தில் செய்கிறது என்ன? உலக மனிதர்களை சேவித்து விடுகிறோம், உலகத்தை சேவித்து விடுகிறோம், உலகத்தை எதிர்பார்த்து நிற்கிறோம். அப்போ இவைகளுக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களானால் உலகத்தை முன்னிறுத்துகிறீர்கள் அல்லது மனிதர்களை முன்னிறுத்துகிறீர்கள். அப்போ சேவிக்கக்கூடிய காரியம் எங்கே போகிறது? மற்றவர்களிடத்திலே நேராய் கடந்து செல்கிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே எந்த சூழ்நிலையிலும் சரி அவரை மாத்திரமே முன்னிறுத்த கடவீர்கள். வார்த்தையினாலே நாம் அங்கே கேட்கிற வார்த்தை என்ன? அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து அவர் விலக்குவார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தெளிவாய் பேசுகிற வார்த்தை, அவரே உங்கள் அப்பத்தையும் உங்கள் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிப்பார். குறைவுபட்டிருக்கிறது, குறைவுபட ஆரம்பித்திருக்கிறது என்று யோசிக்கிறீர்கள். இல்லை, கர்த்தர் உங்களை குறைவுபட விட மாட்டார். அப்பத்தின் வீட்டிலே அப்பம் நிச்சயமாய் உண்டாயிருக்கும், தேவ சபையிலே அப்பம் உண்டாயிருக்கும், உங்கள் கூடாரங்களில் அப்பம் உண்டாயிருக்கும், உங்கள் வீடுகளில் அப்பம் உண்டாயிருக்கும். அந்த அப்பத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவாராக. அந்த அப்பத்தினால் கர்த்தர் உங்களை போஷிப்பாராக. நீங்கள் யோசிக்காதீங்க, எனக்கு ஒன்றும் கிடைக்காது, எனக்கு எல்லாம் விட்டு போயிட்டு. இல்லைப்பா, தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, வியாதியை உன் வாழ்க்கையில், உன் சரீரத்தில், உன் குடும்பத்தில் காணப்படுகிறவர்களுடைய வியாதியை கர்த்தர் உங்களிலிருந்து, உங்கள் குடும்பத்திலிருந்து அதை விலக்கி போடுவார், விடுதலையை தருவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, உம்மை மாத்திரமே சேவிக்க, உம்மை மாத்திரமே தொழுது கொள்ள, உமக்காகவே ஜீவிக்க உதவி செய்வீராக. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும், வியாதியை விலக்கி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தர் சொன்னதான வசனத்தின்படி உங்கள் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்கி போடுவார். God bless you. God bless you. God